இருக்கிறாருன்னா, சில காரியத்தை செஞ்சு செய்யன்னு சொல்றாருன்னா, உன் விசுவாச அறிக்கை எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. நீ உன் கூட இருக்கிறவங்களை எப்படி எழுப்புறன்னு பாக்குறாரு. மூணாவது என்ன தெரியுமா? கவனிங்க, ஏன் கவனிங்க, இப்ப சொல்லிருக்கலாமா? மூணையும் சொல்லியிருக்கேன் மனப்பாடமா. நானும் அறிக்கையிடணும், மற்றவர்களையும் அறிக்கையிட வைக்கணும், சேர்ந்து செயல்படணும். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. புரிஞ்சவங்க நல்லா கையை தட்டி, நல்லா கை தட்டி. இதுதான் விசுவாசத்தின் 3 படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிடலாமா? சொல்லுங்க. நானும் அறிக்கையிடணும், என் பக்கத்துல இருக்கவங்களையும் அறிக்கையிட வைக்கணும், நாங்க சேர்ந்து செயல்படணும். அங்க சேர்ந்து செயல்பட்டாங்களா இல்லையா? ஆமா, இவன் அறிக்கையிட்டான் ராஜா. அங்க கவனிமா, மத்தவங்கட்டையும் வாங்க வாங்க, கத்த தண்ணி தர போறாரு, கத்த தண்ணி தர போறாரு, வாங்க மம்பட்டி எடுங்க, கம்பி எடுங்க, கரண்டி எடுங்கன்னு எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டு வாய்க்காலை வெட்டினார்கள். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பூமியின் ஆழத்தின் மூச்சு கண்களை திறந்து அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து, அவர்களுடைய பிரயாசத்தை பார்த்து அவங்க நிக்கல, அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இதுதான் செயல்படுகிற விசுவாசம். நீயும் அறிக்கையிடுவ, மற்றவங்களே அறிக்கையிட வைப்ப, சேர்ந்து செயல்பட ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. என் தம்பி செருபாபேல் ஒரு பாட்டு எழுதியிருக்கான் யூடியூப்ல. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே, ரொம்ப அழகா இருக்கும். அழனும் தான் எனக்கு தோணுது. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. நான் கேட்டு அழுவேன். என் தம்பி அந்த பாட்டை எப்படி எழுதினார் தெரியுமா? இந்த விசுவாசத்தின்படி எழுதினாரு. ஆமென். அப்படிதான்ல. தங்கச்சிக்கு கல்யாணம், விசுவாசமா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அல்லேலூயா. காலையில கல்யாணம், முந்தின நாள் பாட்டு கொடுத்தாரு. உட்கார்ந்து ஓன்னு அழும்போது கர்த்தர் பாட்டு கொடுக்குறாரு. பந்தல் போட்டாச்சு, செட்டு வச்சாச்சு, மாப்பிள்ளை கல்யாணம் நடக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் செயல்பாடு. அவங்க அப்பா ஒரு பாஸ்டர், அவருக்குள்ள ஒரு விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள பரவிச்சு. எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துட்டு பிறகு தாரம்னு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நடந்த அற்புதம் தெரியுமா? கல்யாணத்தன்னைக்கு காலையில அந்த தம்பி தம்பி பாட்டு எழுதி அவங்க அப்பாட்ட சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டு பாடி அழுதுருக்காங்க. காலையில ஒரு மனிதன் வந்து ஒரு கவர்ல பணம் கொடுத்திருக்கிறாரு. திருமணத்துக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அதுல கர்த்தர் சந்தித்தார். எத்தனை பேர் கையை தட்டி சொல்ல முடியும்? ஆண்டவர் ஒரு காரியத்தை, கையை தட்டு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா நீ செயல்பட ஆரம்பி, நீ இறங்கி களத்துல இறங்கிரு. அவர் நின்னு உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக காரியத்தை நடப்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் அப்படிதான் நடக்கு. பைசா வச்சிட்டு நடக்கல. அமாவாசை ஜெபம் உண்டு, போட்டாச்சு. அடுத்த நாள் கட்ட விழுக்கிற ஜெபம். யாரு? முத்துக்குமார கூப்பிட்டு இருப்பாரு ஆண்டவர், அந்த பையலை கூப்பிடுன்னு. ஆமா, கூப்பிட்டாச்சு. ஒன்னும் இல்ல, 2 நாள் வர்றவங்களுக்கு இட்லியும் போடணும். என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? 2 நாள் வந்தவனுக்கு துட்டும் கொடுக்கணும். என்ன யாரும் ஆமீன் சொல்ல மாட்டீங்க? உண்மைதான் என்னக்கா? செட்டுக்கு பார்க்கணும், கரண்ட் பணம். ஆனா ஒண்ணு இல்ல. ஆனா விசுவாசத்துல டைட்டஸை சொல்லி நீ அடிடா, பேரை போட்டு அவன் போட்டாவை போட்டு என் போட்டா போட்டு நீ அடி. என கர்த்தர் சொல்லிட்டாரு, முத்துக்குமார கூப்பிடுனா தேவையை கர்த்தர் சந்திப்பார், ஊழியத்தின் தேவையை கர்த்தர் சந்திப்பார், மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நான் சொல்றேன், அதுதான் ஊழியம்னு. எதுவுமே இருக்காது, ஆனா கர்த்தருடைய விசுவாசத்தின் செயல்பாடை பார்த்து அற்புத கையை தட்ட. புரிஞ்சவங்க கையை தட்டு பார்ப்போம். இதுதான் உன் பாதை, கையை தட்டு. இதுதான் உன் வாழ்க்கை. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா நீ தைரியமா இறங்கு. நீ களத்துல இறங்கும் போது அவர் அற்புதத்தை செய்வார். இவன் மம்பட்டி எடுக்காம இருந்தா அற்புதம் நடந்திருக்குமா? தண்ணி வந்திருக்குமா? காத்து இல்ல, மழை இல்ல. ஆமா, இவரு துட்டு இல்ல, மீட்டிங் வேண்டானா மீட்டிங் நடக்குமா? அதான் விசுவாசம். பிரசங்கம் பண்ற ஏன் விசுவாசம் அதுதான். எதையும் நாங்க வச்சுட்டு செய்யறது கிடையாது. சொல்லிட்டாருன்னா இறங்குவோம், அவர் பார்த்துக்கிடுவாரு. பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, மண்டையில ஏறுதா? கொஞ்சம் கை கொடுங்க. அந்த சேர்ல இருக்கவங்களும் கொஞ்சம் கை கொடுங்க. அப்படியே 3ஆம் வானத்துக்கு. பாவம் வயசாயிட்டு அம்மா ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவர். பவுல் 3ஆம் வானத்துக்கு. அல்லேலூயா. ரொம்ப சாஞ்சிட்டாவே. சரி ரைட்டு. சரி, மற்ற எல்லாரும் பக்கத்துல கை கொடுங்க. கை கொடுத்து சொல்லுங்க, எதுக்கு ஆண்டவர் சில விஷயத்தை செய்ய சொல்றாருன்னா, உன் விசுவாசத்துல
உயிர் இருக்கான்னு பார்க்காரு. ஹல்லேலூயா. கையை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் எனக்கு இப்போதான் நல்லா புரியுது பிரதர். கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம், கிரியையுள்ள விசுவாசம், செயல்படுகிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கான்னு பார்த்துதான் கர்த்தர் அற்புதம் செய்யதா சில காரியத்தை அனுமதிக்கிறாரு. நல்ல கையை தட்டி புரிஞ்சவங்க மாத்திர கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சரி, ஒன்று சொல்லட்டுமா? இங்க கவனிங்க. இந்த ஆண்டவரும் பேதுரும் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கவனிங்களேன், கொஞ்சம் கவனிங்க. ஏக்கா கொஞ்சம் கவனிங்கக்கா. மணி வேற 8:45 9:45 ஆயிட்டு. அல்லேலூயா. நான் 5 நிமிஷத்துல முடிக்கணும். அல்லேலூயா. இங்க கவனிங்க. ஆண்டவரும் பேதுரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க கவனிங்க. அப்போ இயேசு சொல்றாரு, இந்த உலகத்துல அதிகாரிகள்லாம் வரி செலுத்துறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. நீங்களும் ஆமா சொன்ன பேதுரும் சொல்றேன் ஆமான்னு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ தூண்டில எடு, போய் மீன் பிடி. ஒரு மீன் மாட்டோம், அது வாயை பழந்து பாரு, அதுல வெள்ளி பணம் இருக்குன்னா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி போவிய? நீங்க தான் பேதுரு. ஏண்ட வாரிய அண்ணே 1,00,000 ரூபாய் கடன், என்ன செய்ய? ஜோமன்ட்டு சொல்றேன். கத்து சொல்றார், மகனே செவல்ல அந்த ஒரு குளம் இருக்கிறது அல்லவா, அதுல தண்ணி இருக்கிறது அல்லவா? ஆமாண்ணே. தூண்டில் இருக்கா? வாங்கணும்னே. ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கு. ஆமா, கொஞ்சம் புழுவை எடுத்துக்க, போய் தூண்டில போடு. ஒரு பண்ணா மீன் மாட்டோம். என்ன மீன் மாட்டோம்? பண்ணா மீன். அது வாயில ஒரு தங்க காசு இருக்கும். நீ 1,00,000 அடைச்சிடலாம்னு சொன்னா எத்தனை பேர் போவிய? ஒரு வேலும் போக மாட்டிய. என்ன நினைப்பே தெரியுமா? ஆண்டவரே, இந்த அண்ணனுக்கு இருக்கிற பைத்தியத்தை மாத்தோம், தெரியாம இவன் வந்துட்டோம் போலுக்க, இவன்ட வந்தா சோமனி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா இவன் என்ன தூண்டில எடுங்க, மீனை பிடிங்க, நான் மீனை எங்க பிடிக்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பேதுரு கேட்கல. எங்க கவனி பாரு, கர்த்தர் சொல்ற சில காரியம் பைத்தியகாரதனமா தான் இருக்கும். ஆனா கீழ்ப்படிஞ்சு வாங்கினவனுக்கு தான் அதோட ருசி தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எப்போ இவன் தூண்டில எடுக்க ஆரம்பிச்சானோ அப்பமே மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. எப்போ இவன் தூண்டில உள்ள போட ஆரம்பிச்சானோ ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளைக்கு உயிருள்ள விசுவாசம் இருக்கையா, அவன் நம்பி செயல்பட ஆரம்பிச்சிட்டானு வாயில வெள்ளி பணத்தை வைக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தர் ஒன்றை சொல்றாரு, சில விஷயத்தை வீடு கட்டணும்னு சொல்லிட்டாரா, நீ சோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? உன் கூட இருக்கவன சோத்திரம் பண்ண வைக்கணும். இறங்கி என்ன செய்யணும்? ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு பிளான் கேட்கணும். என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? துட்டில ஆண்டவரே சொல்லிட்டார்ல, இன்ஜினியரை கூப்பிட, வீடு கட்டு பிளான போடு. நீ பிளான போடும்போது கத்தர் பாரு, என் பிள்ளைய பாரியா சொன்ன அவ செயல்படுதா, நான் கொடுப்பேன்னு கொடுத்துறாரு. இது அப்படியா? அது வரட்டும், துட்டு வரட்டும், ஆமா கையில வந்து பொத்துன்னு விழட்டும், அப்புறம் இன்ஜினியரை கூப்பிடும்னா, நீ இன்ஜினியரை ஒரு காலமும் கூப்பிட போறது இல்ல, உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நடக்க போறது இல்ல. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நீ விசுவாசமாய் செயல்படும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். என் நல்ல கையை தட்ட, எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லு பாப்பா. அல்லேலூயா. இருக்கையில நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நாங்கள் செயல்பட போகிறோம்? கர்த்தர் சொல்லிட்டாரு, வீடு தருவேன்னு சொல்லியிருக்காரு, பிள்ளை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆமாம் எனக்கு கார் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நாளை என்ன பண்ண தெரியுமா? யூனிகான் பைக்கு தாரேன்னாரு. நேராக போனேன். எங்கே? ஸ்டோர் ரூமுக்கு. அப்படியே போயிட்டு புக்லெட் தாங்க அப்படின்னேன். எவ்வளவுன்னு கேட்டேன். அப்படி சொன்னாங்க, என்னமோ நம்ம கையில் பைசா 1 ரூபா கிடையாது. அப்படியே கொண்டு வந்தேன், கை வச்சு சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீர் தர போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாங்க, என் விசுவாசம் எப்படி தெரியுமா? நான் சொல்கிறேன், இப்படியே ஜோமுனு, ஆண்டவரே யூனிகான் பைக் வாங்கிட்டேன். வாங்கல, ஜெபத்துல நானும் என் மனைவி அதுல போறோம். அல்லேலூயா. அப்படி ஜோமுனுவேன், நான் ஊழியத்துக்கு அதுல போறேன். ஆண்டவரே, கர்த்தர் பார்த்தாரு, இந்த லூசுக்கு செஞ்சே ஆகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா இவன் என் மேல லூசா இருக்கான். நான் கொடுப்பேன்னு சொன்னேன், அவன் ஜோமுன ஆரம்பிச்சிட்டான், புக்லெட் வாங்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப கொடுக்கலாம் யாருக்கு அசிங்கம்? சொன்னவருக்கு தானே அசிங்கம். நான் சொன்ன உங்களுக்கு புரியுதா? இப்ப யாருக்கு அசிங்கம்? அவர் பார்த்தாரு, நமக்கு அது வந்துடக்கூடாதுன்னு அவர் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவாரு. 10 கை வந்துட்டாண்டவரே, மீதி கையெல்லாம் காணோம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒரு கார் தருவேன்னாரு, வேகனர் காரு. நான் செகண்ட் காருக்கு ஓட்ட காருக்கு அலைஞ்சேன். எங்க அண்ணனுக்கு தெரியும். எங்க அண்ணன் எத்தனை வாட்டி கேட்ட பத்தி, அண்ணன் ஒரு காருன்னு செகண்ட் அவர் எத்தனையோ போட்டு அனுப்பி பார்த்து அவரே வெறுத்துட்டாரு, இந்த பையன் வாங்க மாட்டான் அப்படின்னு. ஆமா கவனிங்க, அலைஞ்சேன். அப்போ கர்த்தர் ஒரு ஆள்கிட்ட சொல்லி சொன்னாரு, உனக்கு நான் புது கார் தருவேன். இங்க காணிக்கு 500 1000 வரதே பெரிய விஷயம். 7 லட்ச ரூபா கார் எங்க வாங்க? மழை நமக்கு புது கார் தர. நான் என்ன மனசுல நினைச்சேன், அந்த தீர்க்கதரிசியை பார்த்து இவனுக்கு ஒரு வேலை இல்லை மனசுக்குள்ள. அவர் சொல்லுவாரு,
ஆமா, கர்த்தர் பார்த்தாரு, ஆளை பைத்தியமான்ட்டாரு. ஒரு நாள் வந்தது, ஆண்டவரே முழங்கால போட்டேன், சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தர் எனக்கு நீர் வேகனர் புது காரை தர போறதுக்காக சோத்திரம். நான் எப்போ சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சனோ, செயல்பட ஆரம்பிச்சனோ, ஒரே வாரத்துல எல்லா காரியத்தையும் முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இதுவரையில வண்டி அழகா கர்த்தர் தந்து 10 மாசம் ஆச்சு. ஒரு நாள் ஒரு குறைவில்லாம கர்த்தர் நடத்துறாரு. அன்னைக்கும் போசிச்சாரு. ஏன்னா நாங்க செயல்படுகிற கூட்டமையா, இறங்கி நடக்கிற கூட்டமையா, எங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இருதயத்துல கை சொல்லுங்க. நானும் அறிக்கையிடுவேன், என் கூட இருக்கவங்களையும் அறிக்கையிட வைப்பேன், சேர்ந்து செயல்பட ஆரம்பிப்போம். இதுக்கு பேர் தான் கிரியையுள்ள கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம். இப்ப பக்கத்துல கை சொல்லுங்க, இதை நீங்க செய்யுங்க. கொஞ்சம் கை கொடுங்கம்மா, கொஞ்சம் தூங்குதாலாம் முழிக்கட்டும். யாரும் தூங்கல, பரவாயில்ல. அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல கை சொல்லுங்க, நீங்களும் அறிக்கையிடுங்க, மற்றவங்களே அறிக்கையிட வைங்க. விசுவாசத்துல சொல்லுங்க சொல்லுங்க, அவங்கள பார்த்து சேர்ந்து செயல்படுங்க. இதுக்கு பேர் தான் உயிருள்ள கிரியையுள்ள கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம்.